முதல் கிளாரிட்டி உங்களுக்காக பே பண்ணணும். அதாவது வர சம்பளத்தில் முதல்ல சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலா ஃபார் லைஃப்னு நான் நிறைய இடத்துல சொல்கிறது. ஒரு 3 மாதத்தில் வந்து இது வரைக்கும் எதுவுமே பிளான் பண்ணலன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் எடுங்க. இல்லை இப்போத்துலேருந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், ரெண்ட்டு கட்டுறேன், இல்லை என்னென்ன செலவுகள் ஆகுது, மாதத்துக்கு ஒரு போர்ஷனை தூக்கி எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுகிட்டே வந்தால் தான் திடீர்னு ஒரு செலவு வருது. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் கட்டணும். எடுத்தோடனே கடன் அடைச்சிட்டிங்கன்னா சேவிங்ஸ் ஆப்ஷனே யோசிக்க முடியாது. ஸோ கடன் வந்து மாத சேலரியில் 4வது பாயிண்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களுக்கு. நான் கணேசன் துரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த 5 விஷயம் பண்ணிங்கன்னா சேலரி வந்த உடனே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண முடியும். உங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும். உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். பணமாக இருந்தாலும் சரி, சொத்து மதிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரி வந்தோடனே என்ன பண்ணுவோம், நம்ம இஎம்ஐ தான் கட்டுவோம். அது முதல்ல பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு வந்து இதை படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும், அது முதல்ல பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டி போடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு உண்டியலில் ஒரு பணத்தை எடுத்து போடுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்காக வளருமோ அதை முதல்ல பண்ணணும். எஸ்ஐபி டேட்டை வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 10ஆம் தேதி வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சேலரி வந்தோடனே ரெண்ட் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் போயிட்டு அப்புறமா தான் சார் என்னால் ஒரு கிளாரிட்டி வரும். முதல் கிளாரிட்டி உங்களுக்காக பே பண்ணணும். அதாவது வர சம்பளத்தில் முதல்ல சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலா ஃபார் லைஃப்னு நான் நிறைய இடத்துல சொல்கிறது. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ். அதாவது வந்த உடனே சேவிங்ஸ் எவ்வளோ ஒரு 10 to 20% இருக்கணும். அதுக்கப்புறமா தான் மீதி எக்ஸ்பென்ஸு. ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா என்னென்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் தான் சேவிங்ஸு. ஸோ அப்போ வந்து கையில் பணம் இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதையும் தள்ளி போட்டுகிட்டே போவீங்க. ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்குறதுக்கு மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர சேர்த்து வைக்கிறதுக்கு பணம் பத்தலை அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் தான் ப்ராசஸ் தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான பணத்தை சேர்த்துக்கோங்க. ஸோ மாதம் ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் பேங்க்கில் போய் இல்லை மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே கூட நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களால் சிம்பிளாக ஆரம்பிக்க முடியும். ஸோ இது ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்காக ஏதோ ஒரு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் புஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் சேர்க்க முடியுமா அப்படின்னு தோணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து உங்களுக்கான மாத தேவைகள், அதாவது வந்து ரெண்ட்டாக இருக்கலாம், இஎம்ஐ கட்டுறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு டியூஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே தான் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். அதுவும் வந்து ஒரு ஆவரேஜாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு 3 மாதத்தில் வந்து இது வரைக்கும் எதுவுமே பிளான் பண்ணலன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் எடுங்க. இல்லை இப்போத்துலேருந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், ரெண்ட்டு கட்டுறேன், இல்லை என்னென்ன செலவுகள் ஆகுது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி. இது வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். இது வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அன்லெஸ் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே போகுது, விலைவாசி கடுமையாக ஏறுது, காய்கறி விலை கடுமையாக ஏறுது அப்படின்னா ஏறும். இது வந்து ஒரு 20,000 ஆகுது, 15,000 ஆகுது, இல்லை ஒரு 10,000 ஆகுதுன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 10,000த்துக்குள்ளே ஏதாவது சேவ் பண்ண முடியுமான்னு நீங்கள் மந்த் எண்டில் பார்க்கணும். இந்த 10,000 தாண்டி போகக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது ரெண்ட்டு, இஎம்ஐ இது எல்லாமே ஃபிக்ஸடு, மாற போகிறது இல்லை. அதை தாண்டி கிராசரி எக்ஸ்பென்ஸு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதுவுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மந்த்லி கட்டுற ப்ராசஸ்னால் மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸடும் போது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸே தெரியாது. ஸோ முதல்ல இதை வந்து என்ன அமௌண்ட் ஆவரேஜாக ஆகுது ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இதுவும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இங்கேருந்து சேவ் பண்ணுறது, அதாவது இந்த ஃபிக்ஸடாக ஆகிற 2வது பாயிண்டில் சொன்னேன் இல்லையா, இதில் ஏதாவது சேர்த்து வைக்கிறீங்க, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு போர்ஷனை தூக்கி எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுகிட்டே வந்தால் தான் திடீர்னு ஒரு செலவு வருது. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் கட்டணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும், ஒரு 1000 ரூபீஸ் 1500 ரூபீஸ் ஈஸியாகிடும். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து உங்ககிட்ட பணம் எப்படி இருக்கும்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ கையில் இருந்ததுன்னா அது வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து மீதி பிடிச்ச அமௌண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா இதில் இருந்து மந்த்லி சேர்த்து வைக்கிற எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டும் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னா 6 to 8 months சொல்லுவாங்க. பட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6 to 8 மாதம் பத்தவே இல்லை யாருக்கும்.
ஸோ அதிகபட்சமாக ஒரு 8 to 10 monthsக்கு மேலே வச்சுக்கலாம். மாத செலவுகள்னு நான் சொல்கிறது வந்து இஎம்ஐ, ரெண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியமு, அத்தியாவசிய செலவுகள்னு உங்கள் வீட்டில் மாதத்துக்கு என்ன ஆகுதோ, ஒரு 50,000 ஆகுது, இல்லை 25,000 ஆகுதுன்னா அது வந்து ஒரு 8 மாதத்துக்கான பணம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கணும். 50,000னா ஒரு 4 லட்ச ரூபா வந்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 2 to 3 lakhs மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் இமீடியட்டாக ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களால் சந்திக்க முடியும். 4வது பாயிண்ட் வந்து ஒரு குட்டி டெப்ஸ். அதாவது சில பேர் வந்து கைமாத்தா வாங்கியிருப்போம், இல்லை போன வருஷம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு 50,000 வந்து கடனாக வாங்கியிருப்போம். அந்த அமௌண்ட்டெல்லாம் மாதம் மாதம் டியூஸாவோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து மந்த்லி இல்லைனா அடுத்த 2 இயர்ஸில் ஏதாவது கட்ட வேண்டிய கடன் இருக்குன்னா அதை கட்டுறது, இல்லை சில பேர் மொபைலை இஎம்ஐயில் வாங்கியிருப்பீங்க, இல்லை பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் இப்போலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது, அதை மந்த்லி பிரிச்சுக்கிட்டு நான் எந்த லோனை முதல்ல அடைக்கிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ அதுவுமே வந்து இங்கே வச்சுக்கிறது நல்லது. இதுதான் 4வது பாயிண்ட். ஏன்னா கடனும் வந்து எடுத்தோடனே கடன் அடைச்சிட்டிங்கன்னா சேவிங்ஸ் ஆப்ஷனே யோசிக்க முடியாது. ஸோ கடன் வந்து மாத சேலரியில் 4வது பாயிண்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட ஃப்யூச்சரும் சேஃபாக இருக்கும், கடனும் வந்து பேரலாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வர முடியும். கடன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதான் அடைச்சி முடிச்சுட்டானே அடுத்தது போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் முடிஞ்ச உடனே அடுத்த கடன் கட்டுறது ஈஸியாகிடும். ஏன்னா மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு ரொட்டேஷனில் கடனும் வந்து ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். இங்கே கை மாத்தா கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது, அப்புறம் இன்னொரு இடத்துல வாங்கி அடைக்கிறது. இது வந்து மொபைல் ஆப்பில் ஆரம்பித்து சில பேர் வந்து சீட்டு கட்டுறதும் அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து கடன் வாங்குறதே வந்து ஒரு 4-5 பேர் மாற்றி மாற்றி வாங்கி என்னைக்காவது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வரும்போது ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா யாருக்குமே பதில் சொல்ல முடியாமல் பெரிய கடன் பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து விபரீத முடிவுகளில் போய் எடுக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் டெப்ட் எது, லாங் டேர்ம் டெட் எது, கடன் எது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஷார்ட் டேர்ம் டெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி இஎம்ஐ, அது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டில் எடுத்திருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக எடுத்திருந்தாலும் சரி, அது எப்படி கட்டுறது அப்படின்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிவிட்டு மந்த்லி அதுக்கும் ஒரு போர்ஷன் அலோகேட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம வந்து மந்த்லி சேலரியில் ஒரு 1,00,000 ரூபா இருக்குன்னா ஒரு 35% வரைக்கும் லோன் போகலாம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குட்டி குட்டி கடனாக வாங்குறீங்கன்னா 10-20,000க்கு மேலே இஎம்ஐ கட்டக்கூடாது. அப்படி இருந்தால் தான் வந்து உங்களோட சேவிங்ஸு ஃப்யூச்சரில் வீடு வாங்குறது மற்ற எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ண முடியும். ஸோ குட்டி குட்டி கடன்கள் 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸில் நிறைய பேர் அதுவே வந்து ரொட்டேஷனில் இஎம்ஐஸ் போயிட்டே இருக்கிறதுனால 4th பாயிண்ட் எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுலையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றதும், அதாவது நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது எடுத்தோடனே கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை லாஸ்ட் 10 days கிரெடிட் கார்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் கிரெடிட் கார்டு எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகிடும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் அதை தான் கட்டுவீங்க. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலுமே அதில் என்ன தான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே, கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து மாதத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஒரு 5,000 10,000 லிமிட், அதை வந்து அடுத்த மாதம் என்னால் 2வது பாயிண்டில் சொல்கிற மாதிரி பே பண்ண முடியணும். அதாவது என்னோட இஎம்ஐ, ரெண்ட்டு, அப்புறம் கிரெடிட் கார்டு யூஸும் அந்த எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கணும். இல்லை லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் நான் மீன் பண்ணுறது ஒரு மூவி அவுட்டிங்கோ, இல்லை வீக்கெண்ட் அவுட்டிங்கோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மீட் பண்ணுறது, திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ், சர்வீஸ் டியூ இல்லைனா மாற்றுறது, இது எல்லாம் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் தான் வரும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸில் இது எல்லார் வீட்லையும் எசென்ஷியல் ஐட்டம்ஸாகவும் மாறிடுச்சு. வெளியில் போகிறது, ட்ராவல் பண்ணுறதும் வந்து எசென்ஷியலாக மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு போர்ஷன் 5 to 10% ஆஃப் யர் சேலரி அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒரு 6 months கழிச்சு டியூஸ் அதிகமாக இருக்கிறதோ, கிரெடிட் கார்டு ஃபுல் ஆகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அடைக்கவே முடியாது. அதுதான் கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டையும் உட்காந்து ஒன்றா பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆஸ் அ ஃபேமிலி, எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ எடுத்து வைக்க முடியும், எவ்வளோ டியூஸ் இருக்குது, அது இல்லாமல் நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் பண்ணலான்றது தெரியும். இதுதான் வந்து பட்ஜெட்டிங் ஆஸ் வெல் அஸ் சேலரி வந்தோடனே பண்ண வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது ஏதாவதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களோட சேலரி டேயில் கன்ஃபியூஷன் இல்லாமல் அடுத்த 30 நாள் தெளிவாக உங்களால் கடத்த முடியும். நன்றி.